எங்களுக்கு வந்து ஜூன் 2009 3ஆம் தேதி அன்றைக்கி மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் வேணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம். அதே மாதிரி கடவுள் வந்து எங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. சாய் நிகிதா வந்து எங்களுக்கு பிறந்ததும் எங்களோட ஃபேமிலியில் அவள் தான் ஒரே ஒரு கேர்ள் பேபி. பசங்க தான் இருக்கிறாங்க. அதனால் அவளை ரொம்ப பாசமாகவும் எல்லாரும் ரொம்ப அன்பாகவும் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இனி வரும் எல்லா இதுலேயும் அவள் ஒவ்வொன்றுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சின்ன வயசில் ஒரு 1 இயர் பேபியாக இருக்கிறப்ப விளையாடுற கூட்டிகிட்டு போனோம். அப்போ தான் அவள்கிட்ட வில் பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சர்க்கிளில் ஏறி இந்த பக்கம் இறங்கி வரணும். அதில் பாதி தூரம் போனாலையும் கை விட்டு அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்து விழுந்துட்டா. ஆனால் நாங்கள் எவ்வளோதோ தூரம் சொன்னோம், வந்துருக்கன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் எங்களை யார் சொல்கிறதையும் கேட்காம விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு அந்த சர்க்கிளில் ஏறி ரைடு விட்டே தான் கீழே வந்தா. அந்த 1 இயர் பேபியாக இருக்கிறப்ப அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சாய் நிகிதா வந்து எவ்வளோ ஒரு பொருள் எந்த விஷயம் வேணுனாலும் என்ன தான் கேட்பா. ஆனால் அவங்க அப்பாவை கேட்க மாட்டா. நான் அத்தனை ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே வந்து அவங்க அப்பா மேலே தான் இருக்குது. ஆஸ் அ மதராக என் மேலே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அப்பா மேலே இருக்கிற அஃபெக்ஷன் ஜாஸ்தி. எங்கிட்ட விளையாடுறதோட அவங்க அப்பாவுக்கு தான் நல்லா ஜாலியாக விளையாடுவா. மடியில் ஊஞ்சல்லாடு பார்வை உன்னோடு பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா நான் தாங்க மாறோடு வாமிருது தேரே. நான் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்கிறதே வந்து 2 சாய்ஸ் கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு. ஸ்டடீஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிலேயே நீ டெவலப் ஆகிறனால இல்லை ஜாலியாக படிச்சுட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறனால பண்ணுன்னு சொல்லி ஸ்டடீஸில் 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி வாழ்க்கையிலே அதே மாதிரி தான். அப்பா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸு நீ நினைக்கிறத நான் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை அதுவும் வேண்டாம் நீ ஃபீல் பண்ண அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடத்த நீ உருவாக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீ சின்னதுலேருந்தே டெவலப் பண்ணி கொண்டோன அப்படின்னா தான் வந்து உனக்குன்னு ஒரு தனித்துவம் வரும். அது மாதிரி நீ கிரியேட் பண்ணிக்கோ. அதுதான் நாங்கள் ஆசைப்படுறதே உங்கள்கிட்ட. என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி உன்னாசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. அப்பாவுக்கு வந்து குழந்தையா பிறந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் இதை ஒருக்கா கூட சொன்னதில்லை, பட் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக என் கூட இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் பொண்ணாக பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கிஃப்டடாக இருக்கணும்.